ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம கோவக்காய் பொரியல் வந்து குண்டூர் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் மல்லி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு ஒரு அரை ஸ்பூன் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய் இல்லாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 to 5 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வந்து சாட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெப்பர், இது எல்லாத்தையும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணணும், அந்த பவுடர் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ரா கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கப்புறம் கோவக்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அந்த ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5 பல் பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க, அரைக்க வேணாம், சும்மா ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க அந்த கோவக்காயை உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சாட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி எகெயின் சாட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா கலக்கி விடுங்க. காய் வெந்ததுக்கப்புறம் போடுங்க. முன்னாடி போட்டிங்கன்னா அது அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு காயை வேக வச்சதுக்கப்புறம் அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, கோவக்காய் பொரியல் ரெடி.